நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மீடியா சேனல். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. இந்த சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்டில் இப்போது பல்வேறு வகையான கருத்து கணிப்புகள், அதாவது சாதாரண யூடியூப் சேனல்லேருந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் நியூஸ் கம்பெனிஸ் வரைக்குமே இப்போது கருத்து கணிப்புகள் நடத்துகிறாங்க. ஸோ அந்த கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு லோக்கல் சேனல்ஸ், அதாவது லோக்கல் யூடியூப் சேனல்ஸ் நடத்துகிற கருத்து கணிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, மக்களோட மனசில் என்ன இருக்குதோ அதை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கான கண்டென்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அவங்களும் காமிக்கிறாங்க, வீடியோஸ்லாம் மக்கள் பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன மனசில் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதுவே இந்த பிரபலமான செய்தி ஊடகங்கள் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, இன்னொன்று ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கு ஆதரவு. இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை மட்டுமே எடுத்து மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு சேனல் யாருக்கு ஆதரவாக அல்லது யாருக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது. ஸோ இந்த சமயத்தில் அந்த சேனல் எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இவங்க வெளியிடக்கூடிய திடீர் கருத்து கணிப்புகள் அல்லது கருத்து திணிப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவருக்கு ஓட்டு போடுறதுனால நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரியான எண்ணம் நமக்கு தோணும்போது நாம் என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம ஓட்டு வேஸ்ட் பண்ண வேணாம், மக்கள்லாம் யார் ஜெயிக்கிறதா சொல்கிறாங்கன்னு பெரிய செய்தி சேனல்லாம் என்ன போடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு பார்க்குறப்போ என்ன ஆகுது? ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு, இன்னொன்று ஆண்ட கட்சிக்கு ஆதரவாக இருக்குது. இப்போது நம்ம ஆளுங்கட்சிக்கோ ஆண்ட கட்சிக்கோ ஆதரவாக ஓட்டு போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் போடுறீங்க. இத்தனை வருஷத்தில் நீங்கள் உங்களால் எவ்வளோ தூரம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடுச்சா? அல்லது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியை உங்கள் வீட்டளவில் நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா? இல்லை உங்களை சார்ந்தவங்க அடைஞ்சிருக்காங்களா? இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, புதுசாக ஒரு ஆட்சிக்கு கொண்டு வரோம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ விலை இருக்குது? ஒரு காயோட விலை ஒரு 200 ரூபாய் இருந்தால் ஒரு நாளைக்கு காய்கறிகள் வாங்கலாம், செலவு பண்ணலாம் அப்படிங்கிற நிலை ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்தது. இப்போ அதே 200 ரூபாய்க்கு உங்களால் ஒரு நாள் செலவை சமாளிக்க முடியுதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அப்படி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பளம் பெருசாக உயர்ந்து போகலை, ஆனால் விலைவாசி உயர்ந்து போன மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மின்சாரம், மின்கட்டணம் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கணும். 5 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணரணும். அதே போல் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க இல்லையா தண்ணி, அது எல்லாமே சுத்தமான சுகாதாரமான தண்ணியாக வருதா? ஒரு வேளை வந்ததுன்னா அது நல்ல விஷயம். வரலை அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பா சரியா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு கேட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி பெருசாக ஒரு விஷயம், நம்மளை சுற்றி இருந்த இயற்கை வளங்கள் அதெல்லாம் அப்படியே இருக்குதா? 5 வருஷம் முன்னாடி இருந்தது, 10 வருஷம் முன்னாடி இருந்தது, 15 வருஷம் முன்னாடி இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னு தான் நம்ம சொல்கிறோம் தவிர, இப்போது இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இயற்கை வளங்கள் இருக்கா அப்படின்னு நாம் யோசிச்சுக்கணும். இப்போது நம்ம எதுக்காக இந்த கட்சிகளுக்கே திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் யாரோ ஒரு சிலருக்கு இதில் சொன்ன 1-2 பாயிண்ட்டை வச்சு தோணலாம், தோணாமலும் போகலாம். அதுக்கு நான் ஒன்றும்
இதாக முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும். ஊழல் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஒரு அரசியல்வாதி கொடுக்கணும். 2வது, பெண்களுக்கான பாதுகாப்பு சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி கொடுக்கணும். 3வது, பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வி இருக்கும், அதாவது அரசு பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வி இருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு சொல்லணும். 4வது, தரமான மருத்துவம், அது இலவசமாக இருக்குதா அப்படின்னா இலவச மருத்துவம் இருக்குது, ஆனால் அது எல்லா பயனாளிகளுக்கும் தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நம்ம போவேணாம், ஏன்னா அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிட்டால் நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களே அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இந்த பேசிக் 4 விஷயம் 3 விஷயம் இதை மட்டுமே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணுற அரசியல்வாதி. அதாவது நீங்கள் அப்படின்னா யார்? மக்கள். நாம தான் ஒரு அரசியல்வாதி சரியாக இல்லைனாலும் அதே அரசியல்வாதி ஜெயிப்பார் அப்படின்னு யாரோ ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்பி நாம் அந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நாம் பண்ணுற பெரிய தப்பு. அப்போது நாம் தான் அந்த அரசியல் குற்றவாளி. அந்த அரசியல் குற்றவாளி இனியும் குற்றம் செய்யாமல் திருந்தினால் மட்டுமே தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை சொன்ன நான் நவநீத கிருஷ்ணன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மீடியாவிலிருந்து. நன்றி, வணக்கம்.